குறித்து டாக்டர் உங்களுக்காக விளக்கம் சொல்லிட்டு இருக்கார். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு 42059292 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது. டாக்டர் நமக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இது இப்ப என்னோட மனைவிக்கு சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கோம். என் மனைவிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க சார், பிரசவத்துக்காக. சரி. அதுல வந்து பிரசவம் பெட்டை விட்டு கீழே இறங்கும்போது கால் நடக்க முடியாத சூழ்நிலை ஆச்சு, இடது கால். சரி. அதுல இருந்து இருந்து கட்டி எல்லாம் வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மதப்பு, காலில் வலி, செருப்பு போட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி. முதுவான் தண்டுல இருந்து எல்லாமே வலி. அதுக்கப்புறம் நிறைய டாக்டர் பார்த்ததுல ஒரு ஆபரேஷன் பண்ணா முதுகு தண்டு இடத்துல சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி நாங்க என்ன செஞ்சோம், மறுபடியும் அந்த ஆபரேஷன் பண்ணியாச்சு தஞ்சாவூர்ல. நாங்க கோட்டைப்பட்டில பேசுறோம் சார், புதுக்கோட்டை மாவட்டம், அரணாங்கி பக்கத்துல. சரிங்க. அதோட நிறைய வைத்தியம் பார்த்தாச்சு, எந்த மருந்து இதுக்கெல்லாம் ஒண்ணும் சரியா வர மாட்டேங்குது சார். சரி. அதான் டாக்டர் சில விளக்கங்கள் கேட்டு ஒய்ஃபை நான் பேச சொல்றேன். ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு சார். என்னன்னு புரிஞ்சிச்சு டாக்டருக்கு. டாக்டர்கிட்ட கேட்போம், நீங்க நிகழ்ச்சியை திறந்து பாருங்க. ஐயா, நீங்க சொன்னீங்க, நீங்க ஒரு முதுகுல ஆபரேஷன் பண்ணதா சொன்னீங்க. நீங்க இதுக்கு காலுக்கு நீங்க ரத்த குழாயும் செக் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி பிரசவத்துக்கு ஆபரேஷன் சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருக்கதா சொன்னீங்க. நீங்க 30 வருஷத்துக்கு முந்தி சிசேரியன் செக்ஷன் பண்ணது பிறகும் காலில் ரத்த கட்டி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பிரெக்னன்சி பிரசவமாக இருக்கும் போதும் பிரசவம் முடிந்த பிறகும் ரத்த ஓட்டம் வந்து சிலவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ரத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் முதுகு ஸ்பைன் டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் தான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஒரு நல்ல ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் பார்த்தாலும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் கால் ஓட்டத்தையும் செக் பண்ணணும் நீங்கள். ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்விக்கு. சரி டாக்டர், நான் சொன்னேன், அதாவது இந்த அடைப்புகள் இந்த குழாயில் ஏற்பட்டாலோ இல்லை வீக்கம் ஏற்பட்டாலோ என்ன மாதிரி அந்த வெடிப்பிறகு தாக்கம், என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும் அதில்? அகைன் இது முக்கியமான கேள்வி. இது முக்கியமாக ரத்த குழாய் இருக்கிறது வந்து காலுக்கு தான். ரத்த குழாய் சுருங்குறது, பிளாக் வர்றது, அடைப்பு வர்றது காலில் தான் வருது. நான் சொன்ன மாதிரி எங்கே வேணால் வரலாம். கையில் வரலாம், வயிற்றில் வரலாம், கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் வரலாம், எங்கே வேணால் வரலாம். காலுக்கு ரத்த குழாய் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? உங்களுக்கு தெரியும், கால் வந்து நிறையா சதை இருக்குது. நம்ம நடக்கிறதுக்கு கால் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 5000 to 7000 அடி வைக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ நடப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் கால் பாட்டு ஓடினே இருக்குது. அதுக்கு எவ்வளோ சதை வேலை செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப தேவை. இப்போ ரத்தம் எடுத்துன்னு போகிற ரத்த குழாய் சுருங்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு சதை சரியாக வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணோம், சதை வலி வரும் உங்களுக்கு. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி நடக்கும்போது சதையில் வலி வந்துச்சுன்னா அது ரத்த குழாயினால் தான் இருக்க முடியும். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் சொல்கிறது. உங்களுக்கு இருதயத்தில் எப்படி சிலவங்களுக்கு அடைப்பு வந்தால் நடக்கும்போது மாறு வலி வருதோ, அதே போல் நடக்கும்போது கால் சதையில் பிடிப்போ வலியோ வந்தாக்கா அதுக்கு காரணம் ரத்த குழாய்கள் தான். அதுக்கு மேலே விட்டுட்டு போனால் தான் நீங்கள் வந்து கால் சும்மா இருக்கும் போதே ரெஸ்ட் பெயின் சொல்கிறது, தூங்கவே முடியாது, அந்த ஸ்டேஜுக்கு போகுது, வலி வரலாம். இல்லை கால் வந்து டெம்பரேச்சர் மாறும், ரொம்ப ஜில்லுன்னு போயிடும், கோல்ட் ஆகிடும். அப்புறம் கலர் மாறும். கலர் வந்து முதல்ல ப்ளூவாக மாறும், அப்புறம் கருப்பாக மாறும். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ். அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது எப்பயுமே. ஓகே, அதாவது இந்த கால் வலி வரும் அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா? அதாவது வலின்னா தொடர்ந்து இருக்குமா அந்த வலி, இல்லை வந்து விட்டு விட்டு வருமா, எப்படி இருக்கும் உங்களுக்கு வலி? இது வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது நடந்தால் வலிக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் கொஞ்சம் தான் கம்மியாக போகுது, அதனால் சதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கும். போக போக பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சுத்தமாக போகலைன்னா சும்மா இருக்கும்போது வலி இருக்கும். அதுதான் ரெஸ்ட் பெயின் சொல்வது. சிலவங்களுக்கு தூக்கத்தில் கூட தூங்க முடியாது, அப்படியே பெட்லேருந்து காலை தொங்க விட்டுனே இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ரத்தமும் அப்படியே சொட்டு சொட்டாக போயிட்டுருக்கும். அதனால் வலின்றது நடக்கும்போது வலி வர ஆரம்பித்து போக போக அந்த நடக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாகி சும்மா இருக்கும்போது வலி வந்ததுன்னா அது வந்து முக்கியமாக ரத்த குழாயினால் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் உடனே நீங்கள் ரத்த குழாய் இது வலி மட்டும் தான் இருக்குமா டாக்டர், இல்லை எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்குமா? எரிச்சல்ன்றது ரொம்ப லேட் ஸ்டேஜில், அதாவது நம்ம முதல்ல சதை வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து நரம்பு நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா காலில் இருக்கிறது வந்து சதை இருக்குது, தோல் இருக்குது, நர்வ்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கலர் மாறுது, காலில் இருக்க முடியெல்லாம் உதிர்ந்துடும். ஏன்னா முடி வளர்கிறதுக்கும் உங்களுக்கு ரத்தம் தேவை, அதெல்லாம் உதிர்ந்துடும். நகம் வந்து கலர் மாறிடும், நகம் வந்து வளரவே வளராது, அப்புறம் தான் கலர் மாறுறது. நீங்கள் எரிச்சல் இருக்கிறது அது மாதிரிலாம் சொன்னதெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லை. ஏன் கேட்டேன்னா, ஒரு கால் எரிச்சல் அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து டயபெட்டிக்ஸ் இருந்தால் கூட வரும் இல்லையா? ஒரு நேயர் வந்து ஒரு பேஷண்ட் எடுத்திங்கன்னா இது மாதிரி கால் எரிச்சலோ இது மாதிரி இருக்கும்போது எனக்கு இது டயபெட்டிக்ஸ்னால தான் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை ரத்த ஓட்டம் ரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்புனால ஏற்பட்டிருக்குங்கிறது எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும்?
இது வந்து நோயாளிகள் செய்யற வேலையில இது மருத்துவர் தான் செய்யணும். இது ஏன்னா இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் நிச்சயமாக மருத்துவர் தான் கண்டுபிடிப்பாங்கன்னா, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து சிம்டம்ஸுங்கிறப்போ இது நோயாளியும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சிம்டம் அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க வரேன் நான். முக்கியமாக எல்லா சக்கரவாதிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இதை பற்றி தெரியணும். பாதம் வந்து எல்லா சக்கரவாதிக்காரங்களும் ஒழுங்காக பார்த்துக்கணும். அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் எப்படி டெய்லி காலைல எழுந்து பல் தேய்க்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் பாதத்தை பார்க்கணும். முக்கால்வாசி பேர் வந்து காலில் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும், ரொம்ப சின்ன ப்ராப்ளமாக ஆரம்பிக்கும். அவங்க சொன்ன மாதிரி காலில் எரிச்சல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டும் இருக்குது. ஒன்று நியூரோபதி, அதாவது நரம்பு தளர்ச்சி, இரண்டாவது ரத்த குழாய் அடைப்பு, ரெண்டுமே வரும். அதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு சுகர் இருந்தால் டாக்டருங்க நீங்கள் போகும்போது ரத்தத்தை மட்டும் செக் பண்ண மாட்டார். உங்களுக்கு சக்கரை எவ்வளோ இருக்குது, 100 இருக்கா 100 இருக்கான்னு சொல்ல மாட்டார். காலையும் செக் பண்ணணும். அதாவது காலில் ரத்த ஓட்டம் எப்படி போகுது, நரம்பு தளர்ச்சி வருதான்னு சொல்லிட்டு சில டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து சின்ன டெஸ்ட், அதாவது டாப்லர் டெஸ்ட்னு சொல்லிட்டு டாக்டரும் பக்கத்துலேயே பண்ணிவிடுவாங்க. அது ஒரு 5 நிமிஷம் வேலை தான். அது அப்படியே செக் பண்ணிங்கன்னா இது வந்து முக்கியமாக சக்கரை வியாதி ரொம்ப நாள் இருக்குது, 10 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா எல்லா உறுப்புகளும் உங்களுக்கு பிளாக் அடைப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக காலில் ப்ராப்ளம் வரதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டு. அதனால் சக்கரை வியாதிக்காரங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நன்றி. நமக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. எனக்கு வயசு 31 ஆகுது. சொல்லுமா. என் தலை